These are moral stories. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி ரங்காபுரம்ங்கிற கிராமத்துல ரங்கையான்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. அவர் அந்த ஊர்ல ரைஸ் மில், விவசாயம், எண்ணெய் எடுக்கக்கூடிய செக்குகள், அப்புறம் மளிகை கடை, இப்படி பல தொழில்களை பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட தொழில்கள் அப்புறம் விவசாயத்தின் மூலமா பல குடும்பங்கள் பிழைப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்தே அந்த ஊருக்கு ரங்காபுரம்னு பேர் வந்ததா எல்லாரும் சொல்லுவாங்க. ஊருக்குள்ள அவருக்கு ரொம்ப மரியாதை. நம்ம ரங்கையா ஐயா பல வருஷம் சந்தோஷமா நல்லா இருக்கணும். அப்பதான் நம்மளும் நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்க முடியும். ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் தம்பி. ஒரு பைசா கூட அநியாயமா சம்பாதிக்க தெரியாது அவருக்கு. இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் அவரை பத்தி பெருமையா பேசுவாங்க. அவர்கிட்ட தர்மையா அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா பல வருஷங்களா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எந்த வேலையா இருந்தாலும் தர்மையா தான் கவனிச்சுக்குவாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தர்மையாவும் ரங்கையாவும் வேற வேற இல்லன்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒத்துமையா இருந்தாங்க. ரங்கையாவோட வியாபாரத்தை பத்தி ரங்கையாவுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனா தர்மையாவுக்கு அதெல்லாம் அத்துப்படி. கிருஷ்ணனுக்கு அந்த அர்ஜுனன் எப்படியோ அதே மாதிரி ரங்கையாவுக்கு தர்மையா. இப்படி எல்லாரும் அவங்கள பத்தி பெருமையா சொல்லுவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த மளிகை கடைக்கு தானிய மூட்டைகளை ஏத்திக்கிட்டு பல மாட்டு வண்டிகள் வந்துச்சு. டேய் தர்மையா, வீட்ல உன் அண்ணி தனியா இருக்காளாம், நான் போனோம். மூட்டைங்களை எல்லாம் நம்ம மளிகை கடையில இறக்கிடு. அப்படியே கணக்கு பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் நீயே சரி பார்த்து கொடுத்துருப்பா. இப்படி சொல்லிட்டு வேலைய ஒப்படைச்சாரு. அவரும் சரிங்கிற மாதிரி தலையசைச்சாரு. அது என்ன ரங்கையா ஐயா, நீங்க இருந்தா நல்லது கெட்டது ஏதாவது பேசுறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். இந்த வேலையாள் கிட்ட நாங்க என்னத்த பேசுறது? இப்படி தானியம் கொண்டு வந்து அந்த விவசாயி கேட்டாரு. அதுக்கு ரங்கையா இந்த மாதிரி அவருக்கு சமாதானம் சொன்னாரு. அத பத்தி ஒண்ணும் பரவாயில்லப்பா, நானும் அவனும் வேற வேற கிடையாது, அவன் எல்லாத்தையும் கவனிச்சுப்பான். அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அப்படி அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. இவங்க இப்படி ஒன்னா இருக்கிறத பார்த்து சில பேர் சந்தோஷப்பட்டாங்க, சில பேர் பொறாமையும் பட்டாங்க. இப்படி யாரோட கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல, தர்மையாவுக்கு இனம் புரியாத நோய் ஒண்ணு வந்துருச்சு. தர்மையா படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இதனால ரங்கையா நிலை குலைந்து போயிட்டாரு. தர்மையாவை பாக்குறதுக்காக ரங்கையா ஓடோடி அவரோட வீட்டுக்கே வந்தாரு. அவரால அப்படி அவனை பார்க்க முடியல. தர்மையா, உனக்கு இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அப்படி அழுதுகிட்டே சொன்னாரு. அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளிக்காக ஒரு முதலாளி வந்து இந்த மாதிரி கண்ணீர் விடுறது அதுவே முதல் முறையா இருக்கலாம். காலம் யாருக்காக ஐயா நிக்கும்? என்ன நடக்கணும்னு இருக்கும் அது கண்டிப்பா நடக்கும். அப்படி தர்மையா கொஞ்சம் தைரியமாவே தான் பேசினாரு. அப்புறம் ஐயா சொல்ல மறந்துட்டேன், கோதுமை மூட்டையெல்லாம் உங்க வீட்டு பரன் மேல வச்சிருக்கேன் ஐயா. அப்புறம் சேகரம் மச்சான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரணும், அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எல்லாம் கவனிச்சுக்கோங்க ஐயா. அப்படி தான் சாக போற நேரத்துல கூட ரங்கையாவோட வியாபாரத்தை பத்தியே தான் தர்மையா கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறம் தர்மையாவோட குடும்ப சூழ்நிலைய ரங்கையாவே கவனிச்சுக்கிட்டாரு. அந்த வீடே தர்மையாவோட வருமானத்துல தான் ஓடுதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உடனே தர்மையாவோட பையனான ராஜுவ தன்னோட வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. தம்பி, இந்த வியாபாரம் இவ்வளோ வளர்ந்ததுக்கு என்னோட பங்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவு உன் அப்பாவோட பங்கும் இருக்கு. இந்த வியாபாரத்துல 10% லாபத்தை உன் அம்மாவோட பேர்ல எழுதி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ வேலை எல்லாத்தையும் கத்துக்கணும். உன் அப்பாவை போல நீ திறமையா உழைக்கணும். நீ உன்னை இங்க நிரூபிச்சா மட்டும் போதும் அப்படி சொன்னாரு. அதுக்கு ராஜுவும் சரின்னு சம்மதிச்சான். அடுத்த நாள்ல இருந்து ராஜு ரங்கையாவோட வேலைக்கு சேர்ந்தான். ஆனா அவனால அவங்க அப்பாவை போல சிறப்பா வேலை பார்க்க முடியல. துவரம் பருப்பு வேணுமா? அது எங்கேயோ மேல இருக்குங்க, வேற மளிகை கடைக்கு போயிட்டு நீங்க அங்க வாங்கிக்கோங்க. இப்படி ரொம்ப சோம்பேறித்தனமா பேச ஆரம்பிச்சான். வயசு வித்தியாசம் இல்லாம ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப மரியாதை குறைவா நடந்துக்க ஆரம்பிச்சான். இதனால படிப்படியா பல பேர் ரங்கையாவோட கடைக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க. இதையெல்லாம் கவனிச்ச ரங்கையா ஒரு நாள் ராஜுவை கூப்பிட்டுக்கிட்டு ஏரிக்கரைக்கு போனாரு. எங்க வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நானும் உங்க அப்பாவும் இதே ஏரிக்கரையில உட்கார்ந்துதான் பேசுவோம். இங்க இருந்து தான் பிரச்சனைக்கான தீர்வை எடுத்துக்கிட்டு போவோம். உனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன்பா, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்படி ரொம்ப அன்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ராஜுவுக்கோ அதை ஒரு பொருட்டாவே மதிக்கணும்னு தோணல. ஏதோ பெரியவர் நேரம் போகாம ஏதோ பேசுறாருன்னு கேக்குற மாதிரி நடிச்சான், அவ்வளவுதான். ராஜு, நீ செய்யற வேலையில கவனத்தை செலுத்துப்பா. வேலைய விரும்பி செய். மத்தவங்க கிட்ட மரியாதையா பேசினாதான் உனக்கும் இங்க மரியாதை கிடைக்கும். அப்போதான் நீ வாழ்க்கையில முன்னேறுவ.
உன் அப்பா அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில முன்னுக்கு வந்தாருப்பா. இப்படி எச்சரிக்கை பண்ணாரு. ஆனா ராஜு அத காது கொடுத்து கேட்கவே இல்ல. சரி, அவர் ஏதோ சொல்றாரேன்னு ஒரு நாள் கணக்கு பாக்குறதுக்கு போனான். ஆனா புரியலன்னு விட்டுட்டான். அப்புறம் அரிசி ஆலையில கூலி ஆட்கள் வேலைய பாக்கலான்னு நினைச்சு அங்க போனான். ஆனா யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம அதையும் விட்டுட்டான். இப்ப ரங்கையாவுக்கு தான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் மாறுறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. ஆனாலும் நான் வேலையை கத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? எனக்கு தான் அந்த 10% பங்கு இருக்குல்ல. இப்படி நினைச்சுக்கிட்டு வேலையில எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம இருந்தான். ஊர் பொதுவுல உட்கார்ந்துகிட்டு சிநேகிதர்கள் கூட அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் ஊர் மக்கள் 2 பேரு ரங்கையா கிட்ட வந்தாங்க. ஐயா, அந்த தர்மையாவோட பையன் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கய்யா. உங்களுக்கு வேணும்னா என்னோட மருமகனை வேலைக்கு எடுத்துக்கோங்க. இவன் ரொம்ப நல்ல வேலை செய்வான். நீங்க 10% பங்கு அவனுக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். தகுதி இல்லாதவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்கய்யா? அவங்க அப்பா உங்ககிட்ட வேலை செஞ்சாரு, அதுக்கு நீங்க கணக்கு பார்த்து சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டீங்க தானே. அப்புறம் எதுக்கு இந்த பங்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு? ஆமாங்க, இதெல்லாம் எங்கேயும் இல்லாத பழக்கம். இந்த காலத்துல இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறது எப்பவும் சரிப்பட்டு வராதுங்க. இப்படி ரங்கையாவோட மனசுல நஞ்ச தூவ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராத்திரி ரங்கையா இத பத்தி தனியா யோசிச்சு நடந்துகிட்டே இருந்தாரு. ரொம்ப யோசிச்சாரு. இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பையன் ஒரு நாளும் வேலையை கத்துக்க மாட்டான். ஒருவேளை நான் அவனை வியாபாரத்துல சேர்த்துக்கிட்டாலும் அவனால அதை தக்க வச்சுக்க முடியாது. ஆனா எனக்காக இவ்ளோ செஞ்ச தர்மையாவோட குடும்பத்தை எப்படி என்னால நடுத்தருல விட முடியும்? அதுக்கு நமக்கு மனசும் வரமாட்டேங்குது. இப்படி ராஜுவை எப்படி நல்வழிப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அதை உடனே செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணாரு. அடுத்த நாள் ராஜுவை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்புனாரு. ராஜு, ரொம்ப நாளா நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு முன்னேற்றமும் இல்ல. தேவையில்லாதவங்களெல்லாம் காப்பாத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ இனிமே இங்க வேலைக்கு வர வேண்டாம். அதே மாதிரி அந்த 10% பங்கையும் உன் பேர்ல கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. கிளம்பு. இப்படி ரொம்ப கராரா சொல்லிட்டாரு. இது கேட்ட ராஜுவுக்கு ஒண்ணுமே புரியல. அங்கிருந்து வெளியேறிட்டான். அன்னையிலிருந்து அவனுக்கு கஷ்டங்கள் ஆரம்பமாச்சு. குடும்பத்தை நடத்துறது ரொம்ப பெரிய சுமையாச்சு. கையில ஒரு பைசா கூட இல்லாத நிலையில கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ராஜு மறுபடியும் ரங்கையா கிட்ட வந்தான். ரங்கையா ஐயா, வீட்டுல குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்ககிட்ட வேலை செய்யலான்னு நினைக்கிறேன். என்ன வேலை செய்வ? நம்ம ரைஸ் மில்லுல மூட்டை தூக்குறேங்க ஐயா. அப்படி கூச்சப்படாம கேட்டான். மூட்டை தூக்குறதெல்லாம் சாதாரணமான வேலை கிடையாது. உன் அப்பா என்னோட நண்பருங்கிறதுக்காக எல்லாம் மூட்டை தூக்குறது ரொம்ப சுலபமான வேலை, வேலை குறைய இருக்கும்னு நினைச்சிடாத. வேலையும் அதிகமா இருக்கும், பணமும் அதுக்கு அதிகமா கொடுக்க முடியாது. அப்படி கொஞ்சம் கடினமாவே சொன்னாரு. அது பரவாயில்லைங்க ஐயா, எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன். வீட்டுல அம்மா பசியோட இருக்கிறத என்னால பார்க்க முடியல. இப்படி ராஜு ரொம்ப பணிவோட சொன்னாரு. ரங்கையாவும் சம்மதிச்சாரு. அன்னையில இருந்து ராஜு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். விடாமுயற்சியோட ஒவ்வொரு வேலையா கத்துக்கிட்டு வியாபாரத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஓய்வு நேரங்கள்ல ரங்கையா அவனை கூப்பிட்டு விவசாய பணிகளையும் மளிகை கடை வேலைகளையும் கத்து கொடுத்தாரு. பசியோட கொடுமை என்னன்னு உணர்ந்ததால ராஜு அது எல்லாத்தையும் ரொம்ப சிரத்தையோட கத்துக்கிட்டான். இத பார்த்து ரங்கையா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஒரு நாள் ராஜுவை கூப்பிட்டு, ராஜு, நீ இப்போ ரொம்ப நல்ல வேலை செய்யறப்பா. இன்னில இருந்து நீ ஒரு தொழிலாளி கிடையாது. உன் அப்பாவை போல இந்த வியாபாரத்தை முழுக்க நீயே கவனிச்சுக்கோ. உனக்குள்ள இந்த விடாமுயற்சி வளரணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். உண்மைய சொல்ல போனா அந்த 10% பங்கை நான் நீக்கவே இல்லப்பா, அது உனக்கு தான். இப்படி சொல்லவும் ராஜு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் சில மாதிரி நின்னான். 10% மட்டும் இல்ல, 50% பங்கை எப்பவோ உங்க பேர்ல எழுதி உங்க அம்மா கையில கொடுத்துட்டேன். உன்கிட்ட மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் நானும் உன் அம்மாவும் சேர்ந்து ஆடின நாடகம் இது. இனிமேலும் அலட்சியமா இருக்காம இப்ப காட்டுற அதே விடாமுயற்சியோட எப்பவுமே உழைக்கணும். இப்படி சொல்லவும் ராஜு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். ரங்கையாவோட நேர்மையையும் அவர் செஞ்ச இந்த செயலையும் பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் கை தட்டி பாராட்டினாங்க. நேர்மையா வியாபாரம் பண்ற எந்த ஒரு வியாபாரியும் தனக்காக உழைக்கிறவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. அப்படி ராஜுவுக்கு புரியுற மாதிரி சொன்னாரு ரங்கையா. அன்னையிலிருந்து ராஜு விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க அப்பாவை மாதிரியே நல்ல பெயர் சம்பாதிச்சான். கோயில்ல சுப்ரபாதம் கேட்டுச்சுன்னா பூசாரி வந்துட்டாருன்னு அர்த்தம். சாயங்கால நேரத்துல கண்ணு குட்டி ஓடியே போச்சுன்னா அதோட அம்மா வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி
வண்ணமயமான குதிரை வண்டி வீதியில வருதுன்னா அந்த ஊர் ஜமீன்தார் சீதாரத்னம் வெளியில கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றோம்னு உங்களுக்கு புரியலல்ல? அந்த வீட்ல இருந்து பெருசா சத்தம் கேட்க ஆரம்பிச்சதுன்னா அந்த வீட்ல இருக்கிற சண்டைக்கார மனைவி காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டான்னு அர்த்தம். மதியானம் வரைக்கும் தான் வேலைன்னு சொல்லி கூட்டு போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் வேலை வாங்கினா என்ன அர்த்தம்? ஓட்டுண்டி, அந்த பண்ணையார் நமக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணிருக்காரு. ஒரு 2 மணி நேரம் கூடுதலா வேலை பார்த்தா என்ன குறைஞ்சிருவோம் சொல்லு? இப்படி சாந்தியும் நாகையாவும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சாந்தி அலர்ல அந்த வீட்ல இருக்கிற கூரையே இடிஞ்சு கீழே விழுந்துருமோ என்னமோ அப்படி சத்தமா பேசுவா. ஓசியில வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீ என்ன அவன் பங்காளியா? அப்பா விடாண்டி. அப்படி நாகையா எவ்ளோ சமாதானம் சொன்னாலும் சாந்தம்மா மட்டும் அதை காதுலயே வாங்கல. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, அதிகமா நீங்க வேலை செஞ்சதுக்கான பணத்தை வாங்கிட்டு தான் இங்க வரணும் அப்படி கராரா சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிட்டா. உன்ன சொல்லி என்ன செய்ய? உனக்கு சாந்தின்னு பேரு வச்சாங்க பாரு, அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நரகத்துக்கு தாண்டி போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நாகையா பண்ணையாரோட வீட்டுக்கு தான் போனாரு. எப்பவாவது வேலை இல்லைன்னா நாகையா வீட்ல இருக்க முடியாம ஊர் திடல்ல அப்படி இல்லைன்னா குளத்தங்கரையில நண்பர்களை சந்திச்சு பேசிட்டு இருப்பாரு. என்னடா நாகா, இன்னைக்கு என்னவோ ரொம்ப உற்சாகமா தெரியற மாதிரி இருக்க. என் தங்கச்சி ஊர்ல இல்லையா? இல்லடா, 2 நாள் அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிருக்கா. இந்த 2 நாள் நிம்மதியா எந்த சத்தமும் இல்லாம வீட்ல இருக்கலாம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. நாகையாக்கும் அவரோட மனைவி எப்பவாவது சாந்தமா பேசணும் அப்படின்னு ஆசை ரொம்ப இருந்துச்சு. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் அவர் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாந்தம்மா கையில ஆரத்தி தட்டோட அவர்கிட்ட வந்து, ஏங்க கொஞ்சம் காலை முன்னாடி நீட்டி வைங்க. எதுக்குடி? கும்பிட போறேன்னு சொல்லிட்டு காலை வெட்டி நறுக்க போறியா? கடவுளே, இது என்ன பேச்சுன்னு தெரியல. ஏதோ கார்த்திகை மாசம் வந்துருச்சே, புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தா இது என்ன பேச்சுன்னு நீங்க பேசுறீங்களோ தெரியல. இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் அப்பப்போ புருஷனை கௌரவிக்கிறதுக்காகவே அந்த கடவுள் படைச்சாரோ என்னவோ. சரி வா, ஆசீர்வாதம் பண்ணா ஒரு வேலை முடிஞ்சிரும். இப்படி சொல்லவும் சாந்தம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அதிகமா சத்தம் போடாம உன்னோட கணவரோட பேச்ச கேட்டுக்கிட்டு கணவரை நிம்மதியா வாழ விட்டுட்டு நீயும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு மனசார உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இப்படி அக்ஷத தூவி ஆசீர்வாதம் பண்ணாரு. ஓ, எனக்கு வாய் அதிகமா இருக்குங்கிறதுனால நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி நான் எப்படி சொன்னேன்? நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கு வேற என்ன அர்த்தமா? அப்படி இல்லடி. என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீங்க நினைச்சிட்டு தான் இருக்கீங்க. நான் அப்படியே இந்த கிணத்துல போய் குதிக்கிறேன், போறேங்க, போய் தொலைறேன். நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருங்க. சாந்தி சாந்தி சாந்தி, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருமா. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லல. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சந்தோஷமா இருங்கயா, இருங்க. நான் இருக்கிறது தானே உங்களுக்கு கஷ்டம். அப்படி பெருசா சத்தம் போட்டு கிச்சன்ல இருந்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிச்சா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நாகையாவுக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நாகையா வீட்டு வாசல்ல கட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி யோசிச்சாரு. ஆனாலும் என் வாயில சனிதான் இருக்கான் போல. 4 அட்சதைய தூவி 4 வாய் சாப்பாட சாப்பிட்டுட்டு நிம்மதியா வந்து படுத்திருக்கலாம். என்ன செஞ்சு தொலைக்கிறது? இந்த நாக்கு இருக்கு. கடவுளே கடவுளே. அப்படி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு எப்பவோ தூங்கி போனாரு. இந்த மாதிரி ராத்திரிகள் நாகையாவோட வாழ்க்கையில ஏராளம் உண்டு. நட்சத்திரங்கள் கிட்டையும் நிலா கிட்டையும் பேசிக்கிட்டே நிறைய ராத்திரிகளை இப்படி கழிச்சிருக்காரு. இப்படி அவங்க குடும்பம் ஒரு நாளைக்கு 3 சாபம் 6 அலறல்னு சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நாகையா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பப்பாளி பயிர்ல ஏதோ பூச்சி வந்திருக்கு போல இருக்கே. என்ன புழுன்னு தெரியலையே. நாளைக்கு வேப்ப மருந்து தெளிக்கணும். அதுல நாளைக்கு மறக்காம பண்ணணும். இப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது மோர் எடுத்துக்கிட்டு சாந்தி அவர்கிட்டக்க வந்தா. என்னது, யார பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி வந்த உடனே கேள்வி கேட்டா. யார பத்தியும் இல்லம்மா, நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது சரி, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்ல போறீங்க? நான் உங்களுக்கு அந்நியம் தானே? அப்படி ஏதேதோ சொல்ல ஆரம்பிச்சா. சாந்தி, நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? மோர் குடுக்கறதுக்காக தானே? வேலை முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்பு. ஐயோ ஐயோ, இப்பவே என்ன கிளம்பி போ சொல்றாரு. என்கிட்ட வேலை முடிஞ்சிருச்சாமே இவருக்கு. ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பெரிய கல்ல தூக்கி என் தலையில போட்டு கொன்றுவீங்க போல.
அப்படி பெருசா அழுது சத்தம் போட ஆரம்பிச்சா. அடியே இப்ப நான் என்னடி சொன்னேன்? சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னேன்னு என்கிட்டயே கேக்குற கொல் நெஞ்சுக்கார. அப்படி பெருசா சத்தம் போட்டு சாபம் கொடுக்கவும் ஆரம்பிச்சா. எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண என் அண்ணன் சொல்லிட்டே தான் இருந்தான். இப்போ உனக்கு கல்யாணம் வேண்டாண்டா, கொஞ்சம் யோசனை பண்ணுன்னு. நான் தான் யோசிக்காம என் தலையில நானே மண் அள்ளி போட்டேன். நாகையா தலையில அடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில போயிட்டாரு. வயல் வேலைக்கு தேவைப்படும் சொல்லி நாகையா ஜமீன்தார் கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிட்டு வந்திருந்தாரு. விளைச்சல் வந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்துல எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. ஆனா ஜமீன்தார் சீதாரத்னம் மட்டும் அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு எப்பவும் தப்பான கணக்குகளையே காட்டிட்டு இருந்தாரு. நீ எனக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. விளைச்சல் வித்த பணத்தை கொண்டு கடன் எல்லாத்தையும் முழுசா நான் கொடுத்துட்டேனுங்கய்யா. நாகையா ரொம்ப அப்பாவித்தனமா சொன்னாரு. ஆனா ஜமீன்தார் அத ஒத்துக்கவே இல்ல. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டே தான் இருந்துச்சு. வெளியில இப்படி வீட்ல அப்படின்னு தீராத சண்டையால நிம்மதி இல்லாம போயிட்டாரு. ஒரு நாள் சாயங்காலம் மழை வர மாதிரி இருக்கவும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த நாகையா தட்டு நிறைய மிளகா பஜ்ஜி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்பா, வாழ்க்கை முழுக்க இப்படி நிம்மதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே என்னங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சாந்தி அங்க வந்தா. ஐயோ தெய்வமே, நிம்மதியா அமைதியா வாழ்க்கை போகணும்னு நினைக்கும் போது சூறாவளியை கொண்டு வந்து நிறுத்துறியே. இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும், என்ன சாந்தம், எதுக்கு இந்த பக்கம் வந்த? ஏங்க நமக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி கொடுத்த அந்த புரோஹிதர் செத்து போயிட்டாராங்க. செஞ்ச பாவம் எல்லாம் சும்மா விட்டுருமா சொல்லு? கண்டிப்பா அந்த ஆளு நரகத்துக்கு தான் போவான். அப்படி டக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பக்கம் முகத்தை மாத்தி நிக்கிற சாந்தியோட முகத்தை மட்டும் அவர் பார்க்கல. ஓஹோ, நான் உங்களுக்கு அவ்ளோ பாரமா போயிட்டேனா அப்படின்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ எம்மா தாயே, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலமா. அப்படி அவன் எவ்ளோ எடுத்து சொல்லியும் அவ காதுலயே கேட்கல. இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜமீன்தார் சீதாரத்னம் வந்தாரு. நாகையா, பணத்தை எப்ப கொடுக்க போற? ஐயா, இன்னும் என்ன பணம் பணம்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் வட்டியோட சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். வட்டிக்கு வட்டியை எவன் கொடுப்பான்? ஐயா, இதெல்லாம் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல. இது ரொம்ப பெரிய அநியாயம். நாகையா எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்ணாலும் ஜமீன்தார் கேட்கவே இல்ல. என் பணத்தை எனக்கு கொடுக்கலன்னா உன்னோட தோலை உரிச்சிருவேன். இப்படி ஜமீன்தார் சொன்னத சாந்தி பக்கத்துல இருந்து கேட்டா. என்னது, என் புருஷன் மேலேயே நீ கைய வச்சிருவியா? உனக்கு தைரியம் இருந்தா வையா பாக்கலாம். உன்னை நடு வீதியில நிக்க வச்சு கேள்வி கேட்கல. என் பேரு சாந்தி இல்ல. அப்படி அவ திட்ட ஆரம்பிச்சா. சுத்தி இருந்த எல்லாரும் ஒரேடியா ஆச்சரியப்பட்டாங்க. நீ வெள்ள வியாபாரத்துல ஏமாத்துனியே அந்த வெங்கையான்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் புருஷன் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு. உனக்கு இன்னொரு ₹1 கூட நாங்க கொடுக்க முடியாது. ஏதாவது சொல்லி அவர் மேல கைய வச்ச. அப்படி ஏதோ சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ள சீதாரத்னம் அவரோட குட்டி எல்லாம் வெளியில வந்துருமோன்னு பயந்துகிட்டு மெதுவா அந்த இடத்த விட்டு நழுவிட்டாரு. அடியே, அவர் ஜமீன்தாரடி. அவரு போய் இந்த மாதிரி திட்டி அனுப்பிட்ட? ஜமீன்தார்னா அவன் பொண்டாட்டி பெருமைப்பட்டுக்கிட்டோம். எனக்கு என் புருஷன் தானே ஜமீன்தாரு. ஆனா என்ன நாயை விட கேவலமா ஏசுறியடி, அது எதுக்கு? என் புருஷனை நான் 1000 ஏசுவேன் பேசுவேன். அதுக்காக வெளியில இருந்து ஒருத்த வந்து ஏசுனா பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எந்த பொண்ணுக்கும் அவளோட புருஷன் தான் ராஜா. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. மனைவிமார்களை புரிஞ்சுக்கிற புத்தி எங்க தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு இல்ல. உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி நாகையா அப்பாவித்தனமா சொல்லிட்டு மௌனமா வீட்டுக்குள்ள போயிட்டாரு.